இந்தியாவின் நலனை மட்டும் முக்கியமாக நான் கருத்தில் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இண்டோ சைனா பாலிசி எடுத்துக்கிட்டான், இல்லை வந்து இண்டோ பசிபிக் பாலிசி ட்ரம்ப் அவர் என்ன வச்சிருந்தாரு, பைடன் என்ன வச்சிருந்தாரு. இப்போ இந்தியாவில் நடந்த டோக்லாம் ஆகட்டும், கால்வான் ஆகட்டும், பாலாகோட் ஆகட்டும், இது மூணுமே ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது நடந்தது. அப்போ நம்மளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்து அவர் எடுத்திருந்தார். அதே மாதிரி டிஃபென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் சார்பிலையும் குவாட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் மற்ற நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் ட்ரம்ப் இருக்கும்போது 3 முக்கியமான விஷயங்கள் மிக மிக சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுக்கு நடந்திருக்கு. ஒன்று வந்து காம்காசான்னு சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இரண்டாவது வந்து லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மூணாவது வந்து பெக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க. இது மூணுமே டிஃபென்ஸ் சம்பந்தமாக, மிலிட்ரி சம்பந்தமாக 2 நாடுகளும் இணைந்து பணியாற்றி நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமன் எனிமீஸ் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். இதெல்லாம் இது வந்து பைடன் காலத்திலும் அது வந்து உடனே போயிடுச்சு அப்படின்றது கணக்கு கிடையாது. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, அது ட்ரம்ப் இருக்கும்போது 2 நாடுகளுக்கும் மிக அதிகமாக இருந்தது. இப்போ பைடன் இருக்கும்போது அது குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குன்னா, நம்ம இந்தியாவை சுற்றி நடந்த விஷயங்களே பாருங்களேன். ஸ்ரீலங்காவில் நடந்த இன்ஸ்டெபிலிட்டி, பாகிஸ்தானில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இது எல்லாத்துலேயுமே டீப் ஸ்டேட்டுடைய ரோல் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கின்றது. என்னுடைய குற்றச்சாட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களே டீப் ஸ்டேட்டுடைய ரோல் இந்த நாட்டை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணதில் இருக்குன்றாங்க. இப்போ ஒருவேளை ட்ரம்ப் இருந்திருந்தா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, உக்ரைனில் வாரம் நிறுத்துவேன், இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ் கொண்டு வந்துட்டாரு. மற்ற நாடுகள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடிய விஷயங்கள் ட்ரம்ப் இருந்தால் நடக்காது அப்படின்ற ஒரு பொது கருத்து இருக்கின்றது. அது உலக நாட்டுக்கும் அவசியம், இந்தியாவுக்கும் அவசியம். ஏனென்றால் இந்தியா வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா, இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கலாம். இங்க ஷேக் ஹசீனாவும் இந்தியாவும் மிக நட்பாக இருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி வந்து கெடுக்கிறது, அவங்க கவர்மெண்ட் எப்படி டீஸ்டெபிலைஸ் பண்றதுன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, ட்ரம்ப் வந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சு உருப்படியா எல்லாரும் முன்னேறதுக்கான வழியை நோக்கி போகலாம். ஜியோ பாலிடிக்ஸ்ல அவர் இருக்கிறது நல்லது. சைனா விஷயத்திலும் இன்னொன்னு ட்ரேட் டாரிஃப் பத்தி சொன்னாங்க. சைனா விஷயத்திலும் இன்னொன்று, இப்போ ட்ரம்ப்னுடைய பாலிசிஸ் எல்லாமே இந்தியா வந்து அவர் சில இடங்களில் பேசியிருந்தா கூட நிச்சயமா அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் வரும்போது இந்தியாவுக்கு பாதகமாக எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸை அவர் பிரசிடென்ட்டாக இருக்கும்போதே போட்டிருக்காரு. பைடன் காலத்தில் கொஞ்சம் தளர்த்தப்பட்டதாக இருந்தது. இப்போ மீண்டும் அந்த ரெகுலேஷன்ஸ் வரதுனால மீண்டும் நான் சுயநலமாக யோசிக்கிறேன். அந்த ரெகுலேஷன்ஸ் வரும்போது அதன் மூலம் சைனா தவறுடைய வாய்ப்புகள் இந்தியாவுக்கு கிடைக்கும், அதனால நம்மளுக்கு பிசினஸ் அதிகமாகும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால பியூர்லி இந்தியாவுடைய நல்லதுக்காக, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காக அவர் வந்து அது வந்து பாசிட்டிவா இருக்கு. இன்னும் ஒன்று சொல்றேன், இப்போ ட்ரம்ப் வந்ததுனால எல்லாமே சரியாயிடும், இந்தியா வந்து செழிப்பாயிடும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. 2 பேருமே ஒன்று தான்.